இந்த பீச்லவோட பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. லாஸ்ட் பார்ட்டில் வந்து தியா பக்கத்தில் வந்து ஜிமின் வந்து இருந்திருக்க மாட்டார். ஒரு 12 போல் வந்து அவள் எந்திரிச்சு பார்க்கும்போது அவளுக்கு வந்து டார்க்காக இருக்க இடம்னா ரொம்ப பயம். ஸோ இருட்டாக இருக்கும் இடத்த வந்து ரொம்ப வந்து அவள் பயப்படுவாள். அவளுக்கு ரொம்ப வந்து பயமாக இருக்குது. அப்படியே வந்து பெட்ஷீட்டை வந்து போத்திட்டு அப்படியே ரொம்ப நேரம் வந்து கண்ணை வந்து இறுக்கி டைட்டாக மூடிட்டே வந்து படுத்து கிடக்கா. அவளுக்கு தூக்கமே வந்து வரல. அப்போல யாரோ டோரை ஓப்பன் பண்ணி ஸோ வர்ற ஸ்டெப்ஸோட சவுண்ட்ஸ் வந்து கேட்குது. அவள் ரொம்பவே பயந்து போய் கண்ணை வந்து நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறா. அப்போல வந்து பின்னாடி வந்து ஜிமின் வந்து படுக்கிறாரு. அப்போ தான் அவளுக்கு வந்து உயிரே வந்த மாதிரி இருக்குது. சரி தியா முடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஜிமினுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து திரும்பி வந்து படுத்துட்டா. கொஞ்ச நேரத்தில் அவளுமே வந்து தூங்கிட்டா. த நெக்ஸ்ட் டே காலையில் வந்து எந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் ஜிமின் வந்து கிளம்பிட்டு வந்து இருக்காரு. அப்படி தியா வந்து கேட்போமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. சரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்ட்டுன்னு வந்து கூப்பிட்றா. என்ன சொல்லு தியா, இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வரேன்னு சொல்ல போறியா? இல்லை நேற்று நைட்டு நீ எங்கேயாச்சும் வெளில போனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. அப்போல வந்து ஜிமினுக்கு வந்து ஷாக் ஆகுது. இவளுக்கு இப்படி நைட்டு நம்ம வெளில போனது வந்து தெரியும், ஒரு வேளை எந்திரிச்சு பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தியா அது ஒன்றும் இல்லை, அப்பா இருக்காங்கல்ல தாத்தா, இங்கே போயிட்டு தாத்தா தூங்கிட்டாரா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக எந்திரிச்சு போனேன். ஏன் நைட்டு நீ எந்திரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. சரி தியா வந்து சொல்ல வேணாம் அப்படின்ட்டுன்னு அது இல்லை மாமா, தூக்கத்தில் அப்படியே திரும்பி உன் மேலே கை போடலான்ட்டு திரும்பினேனா பார்த்தா நீ இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கேயும் வெளில போனியோ அப்படின்னு கேட்டேன். நான் அப்படியே தூங்கிட்டேன். நீ அந்த மாதிரி வெளியில் போனோம் அப்படின்ட்டுனா சின்னதாக ஏதாச்சும் லைட் வந்து போட்டுப்போ, ஏன்னா எனக்கு டார்க்னால் ரொம்ப பயம், அதான் மாமா. சரி நீ கிளம்பு அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிட்டு தியா வந்து ரூமை விட்டு வெளில போயிடுறா. அப்போ தான் அவளுக்கு வந்து ஞாபகம் வருது ஜிமினோட லவ் ஸ்டோரி. ஸோ அது வந்து சரி கேட்க வேணாம், ஈவினிங் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவள் ஃப்ரீயாக வந்து விட்டா. ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி டே வந்து அப்படியே வந்து போகுது. ஈவினிங் வந்து ஜிமின் வராரு. அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சோஃபாவில் வந்து உட்கார்றாரு தியா பக்கத்தில். தியா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே மூவி வந்து பார்த்துட்ருக்கா. அப்போயே டக்குன்னு மூவி ஆஃப் பண்ணுறா. ஏன் தியா ஓடிட்டுருக்க டிவி ஆஃப் பண்ணுறா, என்னாச்சு, ஏன் பிடிக்கலையா, இல்லாட்டி வேறு சேனல் பார்க்க வேண்டியதானே அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அது இல்லை மாமா, உன்கிட்ட நேற்றே கேட்டேன் பத்தியா, இதான் சாக்குன்னு நீயும் அப்படியே இருந்துட்ட. என்னது என்ன கேட்ட? உன்னோட லவ் ஸ்டோரி கேட்டேன்ல. ஐயோ குட்டி சாத்தானுக்கு ஞாபகம் வந்துடுச்சு போலையே, இப்போ சொல்கிற வரைக்கும் விட மாட்டாரே. ஆமாம் தியா குட்டி, நீ கேட்டியோ? நேற்று வெளியில் போயிட்டோம்ல, அதுக்கப்புறம் உனக்கு காலில் அடிபட்டுருச்சு, அதோட மறந்துட்டேன். கம்பல்சரி சொல்லியே ஆகணுமா? ஆமாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என் மாமாவோட காதல் அந்த ஸ்டோரி வந்து எனக்கு தெரியணும்ல, அப்போ தான் அந்த அத்தை எங்கே இருக்காங்களோ நான் உங்களை தேடி பிடிக்க முடியும். ஓ தியா குட்டி, நீ எங்கே தென்னாலும் உங்கள் அத்தை கிடைக்க மாட்டா. ஏன் என்னாச்சு? நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத மாமா, அவங்க இறந்து போயிட்டாங்களா? சீச்சி இல்லை, உயிரோடு தான் இருக்கா. அப்போ ஏன் நீ போயிட்டு உங்களை கண்டுபிடிச்சி பேசாமல் இருக்க? அதெல்லாம் அப்படி தான், கன்ஃபார்ம் சொல்லணுமா? சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. ஸோ அப்போல வந்து ஜிமின் வந்து உங்கள் லவ் ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். 2 years பிஃபோர் வந்து ஜிமினோட கம்பெனி வந்து அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ் கிடையாது. ஓரளவு வந்து இருந்துச்சு. அவங்க அப்பாவோட மெயின்டெனில் வந்து இருந்துச்சு. இவர் அப்பப்போ வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிருவார். அன்றைக்கி வந்து ரொம்ப டென்ஷன்டாக இருக்கார், என்னன்னே தெரியல. ஸோ அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏர் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் வீட்டு பக்கத்தில் உள்ள பீச்சில் வந்து போயிட்டு வந்து உட்கார்றாரு. ஸோ உட்காந்துட்டு அப்படியே கேஷுவல் அந்த பீச்சில் வந்து யாருமே வந்து கிடையாது. அப்போல எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாதி தூரத்துக்கு வந்து போகும்போது பின்னாடியிலேருந்து யாரோ வந்து ரொம்ப குளிரில் நடுங்கும் போது அவங்களோட சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் ஐயோ குளிர்தே அந்த மாதிரிட்டு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து யாரோ மொனன்ட்டுன்னு வந்து பேசுகிற மாதிரி அவருக்கு வந்து
கேட்குது. பீச் வந்து ஃபுல்லாக வந்து லைட் எதுவுமே வந்து அவ்வளோவா எரியல. ஸோ ஒவ்வொரு லைட் அந்த கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்குது. இருட்டாக இருக்குது. மூன் வந்து நல்ல லைட்டிங்காக இருக்குது. மூன் லைட் தான் அவருக்கு வந்து நல்லா வந்து வெளிச்சமாக இருக்குது. ஸோ அவர் அப்படியே வந்து திரும்பி வந்து தேடி வந்து நடந்து போய் வந்து பார்க்குறாரு. ஒரு பொண்ணு வந்து குளிரில் நடுங்கினபடி வந்து உட்காந்துருக்கா. ஸோ அந்த பீச் அதில் வந்து நனைஞ்சு குளிச்சுட்டு வந்து ஃபுல்லாக குளிச்சு, இந்த பீச்லாம் குளிச்சா வந்து இருப்பாங்களே அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கூலிங். அவளுக்கு வந்து அந்த குளிர் வந்து தாங்கவே முடியலை, உட்காந்து வந்து இருக்கா. ஜிமின் வந்து அவளை பார்த்து வந்து ஷாக் ஆகுறாரு. டக்குன்னு அவகிட்ட போயிட்டு அவரோட ஓவர் கோட்டை வந்து கலட்டி அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குறாரு. அவள் வந்து ஷாக்குடாக வந்து ஜிமினை வந்து பார்க்குறா. வாங்காமல் அந்த கோட்டை வாங்காமல் ஜிமினே பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிமின், உங்களுக்கு தான் குளிர்தில்ல, இந்த கோட்டை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு வந்து கொடுக்குறாரு. அவள் ரொம்ப தயங்கி அந்த கோட்டை வந்து வாங்கி போடுறா. அப்போல வந்து அவள் வந்து எந்திரிக்கிறா. ஸோ அவளால் எந்திரிக்கவே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணி வந்து எந்திரிச்சிட்டா அவருக்கு பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. நிற்கவே முடியாத அளவுக்கு அவளுக்கு சரியான குளிருது. டக்குன்னு வந்து ஜிமின் வந்து அவளை வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ 2 பேருமே ஷாக்கடாக ஈச் அதர் பார்த்துக்கிறாங்க. ஜிமின் வந்து அவளோட கண்ணையே வந்து பார்க்குறாரு. என்னன்னு தெரியல, சம்திங் அவர் இவ்வளோ நேரம் டென்ஷன்டாக இருந்திருப்பார். பட் அவளை பார்க்கல அவருக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல் வந்து கிடைக்கிது. கொஞ்ச நேரத்தில் அவர் ரியாலிட்டிக்கு வந்து ஜிமினை விட்டு தள்ளி வந்து வந்துடுறா. ஸோ அப்போ ஜிமின் வந்து கேட்குறாரு, எப்படி வந்து நீ நனைஞ்சிங்க, உங்கள் கூட யாரும் வரலையா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அவள் வந்து யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி தலையை இல்லைன்ட்டு நான் ஆட்டுறா. சரி, நீங்கள் மட்டும் எப்படி நனைஞ்சிங்க, மேபி குளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அவள் இல்லைன்ட்டு வந்து சொல்கிறா. அவருக்கு ஒன்றுமே வந்து புரியலை. அப்போல சரி எதனால அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அப்போல வந்து அவர் ரொம்ப சைலண்ட்டாக லோ வாய்ஸில் வந்து பேசுகிறா. அது வந்து நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஜிமினுக்கு இதை கேட்டு வந்து ஷாக் ஆகுது. வாட், சூசைட் அட்டம்னா எதுக்கு, ஏன் என்னாச்சு, எதுவும் பர்சனலாக பிரச்சனையா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. ஆமாம், பர்சனலாக பிரச்சனை. ரொம்ப வந்து எனக்கு உலகத்துலேயே இருக்கவே பிடிக்கல, அதான் சூசைட் பண்ணிக்கலான்ட்டுன்னு கடலில் வந்து குதிச்சிட்டேன். ஆனால் என்னமோ தெரியல, எனக்கு இது தப்புன்னு தோணுச்சு, அதான் வெளியில் வந்துட்டேன். இங்கே பார்த்தேன் யாருமே வந்து இல்லை, என்னால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல, அதான் அப்படியே உட்காந்துருந்தேன். தேங்க்யூ நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்போல வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டுன்னு. அவள் வந்து கொஞ்ச நேரம் வந்து யோசிக்கிறா. ரொம்ப யோசித்து என் பேர் வந்து ஒய்யன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், அது வந்து உங்களுக்கே தெரியும். அப்போல வந்து ஒய்யன் நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே வந்து சொல்கிறாரு. சரி, படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அவளுக்கு என்ன சொல்கிறன்னே வந்து தெரியல. படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி, என்ன படிச்சிருக்கீங்கன்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. அவளுக்கு இப்போ என்ன சொல்கிறன்னே வந்து தெரியல. ஏன்னா வந்து அவரை கண்டினியூஸாக வந்து கொஷினை வந்து ஆஸ்க் பண்ணிகிட்டே இருக்கையில் அவளுக்கு வந்து பதில் சொல்ல வந்து கொஞ்சம் தயக்கமாக வந்து இருக்குது. அது வந்து டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. ஆக்சுவலாக வந்து நம்ம ஜிமினோட கம்பெனி ஒரு டிசைனிங் கம்பெனி. அதனால வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜாப்பில் ஏதாச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து இல்லை அப்படின்ட்டு வந்து தலையாட்டுறீங்க. சரி, என் கம்பெனியில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாயின்மெண்ட் கார்டு வந்து கொடுக்குறாரு. அவள் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப ஷாக்கடாக பார்க்குறீங்க. என்னடா பார்த்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளே கம்பெனி ஓப்பனிங் இருக்குது வாங்க அப்படின்ட்டு ஒர்க்குக்கு அவரே கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கடாக நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் வந்து இதான் என்னோடய கார்டு, இது கொடுத்து நீங்கள் நாளைக்கு வந்து என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மாதிரி சூசைட் அட்டம்லாம் வந்து திருப்பி இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் வந்து போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு சொல்லும்போது உங்கள் கண் வந்து கலங்குது. அவர் வந்து ஏன் என்னாச்சு, ஏன் இப்போ வந்து உங்கள் கண் கலங்குது அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது அப்படின்ட்டுன்னு. ஓ, ஐம் சாரி. சரி, அவங்க வந்து இல்லைனாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து இருக்கும்.
நீங்களாக உங்களுக்கு வந்து ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கிக்கோங்க. டிசைனிங் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அது எவ்வளோ பெரிய கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாரு. நீங்களுமே வந்து உங்களுக்குமே ஒரு மோட்டிவேட் வந்து ஆகுது. அப்போல்லாம் வந்து அவர் கேட்குறாரு எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து தெரியாமல் ஒரு ஆர்பனில் வந்து தங்கியிருக்கேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லிட்டீங்க. ஓ ஓகே, நான் ட்ராப் பண்ணட்டா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்களுமே சரி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவருமே வந்து காரில் வந்து கூப்பிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறாரு. அந்த கோட்டை வந்து போட்டுகிட்டே அவருக்கு வந்து பாயும் ஒரு தேங்க்யூவும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்து போயிட்டீங்க. அவருமே வந்து கார் எடுத்து வந்து போயிட்டாரு. என்னவோ தெரியல, உங்களோட ஃபேஸ் வந்து அந்த ஃபேஸ் அப்புறம் வந்து அந்த முகத்தில் இருந்த தண்ணி அதெல்லாம் வந்து நீங்கள் நடுங்கினது அப்புறம் உங்கள் வெட் ஹேர் இதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வந்து படுத்திகிட்டே இருக்குது. ஸோ அந்த சில்லான ப்ரீத்தில் நீங்கள் குளிரில் நடுங்கும்போது உங்களோட ரியாக்ஷன், க்யூட்டான உங்கள் வாய்ஸ் இதெல்லாம் நினச்சி அவர் சிரிச்சுட்டே வந்து அவர் வீட்டுக்கு வந்து போகிறாரு. இப்படி தான் தியா அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஓ, உங்கள் லவ் பீச்சில் ஆரம்பிச்சிச்சோ? சரிதான், நீ மேலே சொல்லு மாமா அப்படின்ட்டுன்னு வந்து தியா வந்து சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து கிளம்பி ஜிமினோட கம்பெனிக்கு வந்து போகிறீங்க. ஸோ நீங்களுமே அப்பாயின்மெண்ட் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வெயிட்டிங் ஹாலில். அப்போ ஜிமின் வந்து ஃபோன் பேசிகிட்டே வந்து அவரோட ரூமுக்கு வந்து போகிறாரு. உங்களை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க, நீங்களுமே வந்து போகிறீங்க. அவர் வந்து சர்டிஃபிகேட் எதுவுமே வந்து கேட்கல. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து போட்டு வந்து கொடுத்துட்டாரு. உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவர் வந்து அவராக வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போய் அவரே வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஒர்க் போட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து அவரை வந்து பிடிச்சிருக்கு. இருமாம்மா நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ ஒர்க் வந்து போட்டு கொடுத்துருப்ப. அப்புறம் அடிக்கடி வந்து அவங்க கிராஸ் ஆகிருப்பாங்க, நீ அவங்களே சைட் அடிச்சுட்டு இருந்திருப்ப. இப்படியே போக 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 லவ்வாக இருக்கும், கரெக்டாக அப்படின்ட்டு வந்து கேட்குறா. அப்போயே வந்து ஜிமின் தியா காதை பிடிச்சி திருகி, என்ன படம் ரொம்ப பார்ப்பீங்களோ மேடம், என்ன என் தங்கச்சி உன்னை இவ்வளோ கழிசடையாக வளர்த்துருக்கா, 6 வயசு தான் ஆகுது, பேச்சை பற்றியா, ஒரே சீரியஸாக பார்க்குறியாடி நீ அப்படின்ட்டு வந்து தியா காதை பிடிச்சி வந்து திருகுறாரு. அவன் மாமா வலிக்குது. இல்லை அம்மா எப்பயாச்சும் பார்ப்பாங்க, அவங்க கூட பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேன், அதில் தான் சொன்னேன், நிறையா படத்தில் இதானே நடக்குது, அதனாலே சொன்னேன் மாமா, ப்ளீஸ் வலிக்குது, காதை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவருமே வந்து விட்டுட்டு அவளோட சீக்ஸை வந்து கிள்றாரு. ஸோ அவள் வந்து சரி நீ மேலே சொல்லு அப்படின்ட்டு வந்து கேட்குறா. அப்போல வந்து ஜிமின்க்கு வந்து ஒரு கால் வந்து வருது. அச்சோ தியா செல்லம், நான் அப்புறம் வந்து என் கதையை கண்டினியூ பண்ணுறேன், ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான கால், இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து போயிடுறாரு. அவள் தியா வந்து போச்சு, இப்போ தான் அவன் வந்து மூட்லேருந்து சொல்ல ஆரம்பித்தான், இன்னும் பாதி கதையை எந்த ஜென்மத்தில் சொல்ல போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அவள் சேடாக அப்படியே வந்து உட்காந்துட்டா. டு பி கண்டினியூஸ். ஐ திங்க் இது ஒரு 10 பார்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பண்ணதுமே ரொம்ப லேட்டு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு, ஈவினிங் 5 o'clock. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங் இல்லையா, ஸோ அதனால் 2 அக்காவுமே வந்திருக்காங்க. அந்த 2 அக்காவும் பெற்ற ஒரு குட்டி சத்தான் 3 பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இடையில வந்து கத்துறது, ஃபோன் சவுண்டு இந்த மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கும். நான் மார்னிங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், சுத்தமாக வந்து மறந்துட்டேன். நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டுன்னு பார்த்தோம். நாளைக்கு மேபி நம்ம ஆத்தர் வந்து என்ன மைண்ட் இருக்காலும் தெரியல, பாதி வந்துருச்சு ஸ்டோரி, செகண்ட் பார்ட். இது க்ரைம் காதலோட பாதி வந்துருச்சு, செகண்ட் பார்ட்டில் என்னது இன்னும் பாதி வந்து வரல, மேடம் இன்னும் டைப் பண்ணி அனுப்பவில்லை. ஸோ அது வந்துட்டால் நாளைக்கு அதை போடணும். சண்டே வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு ஷார்ட் சீரீஸ் வந்து இருக்குது, அதே வந்து நம்ம சண்டே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் கடன்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பண்ணிட்டேன். உங்களோட என்ட்ரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லவ்
அதான் நெக்ஸ்ட் பார்ட்டில் லவ் நல்லா போகும். ஒரு 6 or 7 பார்ட்டில் தான் புட்டுக்குன்னு நினைக்கிறேன், சரியாக வந்து தெரியல. பார்க்கலாம் எப்படி வந்து இந்த பார்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா பை பை, லவ் யூ.